கான்சர்வேட்டிவ் ஸ்காலர் ஒருத்தர் இருந்தார், ராஜஸ் குரோட்டன். அவர் பேர் ராஜஸ் குரோட்டன் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து இருந்த ஸ்காலர். அவர் எழுதின புத்தகங்கள் ஒன்று வந்து முக்கியமான புத்தகம் ஃபூல்ஸ், ஃப்ராட்ஸ் அண்ட் ஃபைவ் பிராண்ட்ஸ் அப்படின்னு, திங்கர்ஸ் ஆஃப் த நியூ லெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை வாசினா தெரியும். ஃபிலாசாபிக்கலாக அனலைஸ் பண்ணுவார், அதே சமயத்தில் அதை தியரட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி அதை வந்து சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸோடு அவர் வந்து எழுதக்கூடியவர். நல்ல அருமையான ஒரு ஸ்காலர், கான்சர்வேட்டிவ் ஸ்காலர் ராஜஸ் குரோட்டன். அதனால் அவர் என்ன, எப்படி இடதுசாரிகள்னு பேர் உருவாச்சு அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாரா, லெஃப்ட் சைடில் இருப்பாங்க யார், ஃப்ரெஞ்ச் கிங்டமில் உதாரணத்துக்கு சொல்ல போனால் கிங்லி ரோல், மொனாக்கி, சிங்கிள் ரோல், கிங்ஷிப்பு, கிங்லி லீடர்ஷிப்பில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரைட் விங்கில் இருக்கிறவங்க வந்து அவங்க கிங் த்ரோனுக்கு ரைட் சைடில் இருக்கவங்க, கிங்டம்க்கு ரைட் சைடில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிங்லி ரூலர்ஷிப்பையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த பாரம்பரியம். ஆனால் லெஃப்ட் சைடில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டெமோக்ரஸி பிலீவ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க லெஃப்ட் சைடில் இருப்பாங்க. இதுதான் அது வந்து இடதுசாரிகள் பிலீவ் பண்ணுறது லெஃப்டிஸ்ட். அப்போ டெமோக்ரஸின்னு சொன்னால் கூட அவங்க டெமோக்ரஸியை கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணாமல் டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம் தான் பிலீவ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து சோவியட் யூனியனில், சோவியட் ரெஜிமில் நடந்த டொட்டாலிட்டரிசம் காரணமாக ஆச்சு. அந்த டொட்டாலிட்டரிசம் வந்து ஏன் பிரச்சனையாச்சு அப்படின்னா, லெனின் சொன்ன மாதிரி அவர் டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம் தான் பிலீவ் பண்ணார். அப்போ என்னன்னா, டெமோக்ரஸியாக மாத்திரம் அது இருக்காது, அது ஒரு அதிகார குவியலாக போய் ஒரு இடத்துல வந்து பியூரோக்ரஸியில் போய் நிற்கும். அப்போ வந்து ஃபெடரசியை வந்து அவங்க பியூரோக்ரஸியாக மாற்றும் போது, அதாவது டொட்டாலிட்டேரியன் பியூரோக்ரஸியாக மாற்றும் போது, அந்த சின்ன அவங்க சொல்கிற மாதிரி ஒரு 4-5 பணக்காரங்க தான் உலகத்தை ஆள்றாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. அது ஃபேக்சுவல் எரர். அது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா தனி மனித பிஸ்னஸ் பீப்புளை விட ட்ரில்லியன் கணக்கில் கவர்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால் அது ஃபேக்சுவல் எரர்னு சொல்லி கிளென் பெக்கோட சயின்டிஃபிக் ரிசர்ச் புக்கில் வந்து படிச்சிங்கன்னா தெரியும். அதனால் ஆர்கியூங் வித் சோஷியலிஸ்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அதில் கிளென் பெக் எழுதுனது, அதில் படிச்சிங்கன்னா தெரியும். அப்படி கிடையாது. அதனால் அந்த 4 பேர் ஆள்றது, அந்த மாதிரிலாம் பணக்காரங்க மாத்திரம் ஆள்றது அதெல்லாம் கிடையாது. காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமில் தான் நம்ம உலகம் இயங்குது. அதனால் அது ஐடியாலஜிக்கல், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்னு சொல்கிறது. ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் வேறு, ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பணக்காரங்க ஏழைங்கன்னு அப்படி சிம்பிளிஸ்டிக்காக சொல்லி, அது என்ன சிம்பிளிஃபிகேஷன் கிடையாது, சிம்பிளிஸ்டிக் வேறு. சிம்பிளிஸ்டிக்காக சொல்லி அதை வந்து பிரிக்க பார்க்கறது, பணக்காரங்க ஏழைங்க, முதலாளிகள் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட முடியாது அப்படின்றது தான் ராஜஸ் குரோட்டனுடைய. தாமஸ் சாவல் அவங்க போல, தாமஸ் சாவலும் கான்சர்வேட்டிவ் ஸ்காலர் தான். இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணி எழுதுறாங்க. குடும்பங்களுக்குள்ள என்ன நடக்குது, ஒரு தேசத்தை தெருவில் என்ன நடக்கும், ஒரு தேசத்தை அது எவ்வளோ இம்பேக்டை வந்து தேசங்களில் நேஷனலாக உருவாக்கும், அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து சொல்லப்படுது. யூரோப்பில் வந்து ஏன் வந்து லெஃப்டிஸ்டோ கம்யூனிஸ்டோ வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி ஏன் கேள்வி கேட்கறது இல்லை, இதெல்லாம் நிறைய கேள்விகள் வந்து எக்கனாமிக்ஸும் ரிசர்ச் ஸ்காலர்ஸும் கேட்குறாங்க. யாரை, கம்யூனிஸ்ட், சோஷியலிஸ்ட், லெஃப்டிஸ்ட்டை நோக்கி. அப்போது இடதுசாரிகள் அப்படிங்கிறது கிங்லி ரூலர்ஷிப்பை வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள், டெமோக்ரஸிங்கிற பேரில் டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம் வந்து பண்ணக்கூடியவங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதிகார குவியல் ஒரு இடத்துல வந்து சேரும் பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னா, அதிகாரம் வந்து டொட்டாலிட்டேரியன் ரெஜிமா ஆகி மெஜாரிட்டியான மக்களை வந்து கஷ்டத்துக்குள்ளே கொண்டு போகிறது, அவங்க ஐடியாலஜிக்குள்ளே கொண்டு போய் நெருக்கிற விஷயம் தான் சோவியத் யூனியனோட ஃபெயிலியருக்கும், வெனிசுவேலா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து கியூபாவில் ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணம் அதுதான். அப்போ கான்சர்வேட்டிவ்ஸும் பேசுகிறவங்க வந்து கான்சர்வேட்டிவ் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்சர்வேட்டிவ் ஆஸ்பெக்டில் தான் வந்து பாதுகாக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. கிங்லி ரூலர்ஷிப்பா டெமோக்ரஸியாங்கிறத விட எப்படி ஆட்சி செய்யப்படுது, எப்படி ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற தனி மனித ஒழுங்கு, தனி மனித ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொருத்தருக்கு இருக்குது அப்படின்றது தான் அது கொண்டு போகுது. ஐடென்டிட்டி பாலிடிக்ஸில் அதை பிலீவ் பண்ணுறதில்ல. கேபிட்டலிசம் வந்து கான்சர்வேட்டிவ் தியரி கான்செப்ட். கேபிட்டலிசம் வந்து அப்படி, ப்ரொலெட்டேரியனிசம் வந்து லெஃப்ட் விங் போகும். அப்போது உங்களுக்கு வந்து லெஃப்டிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து இடதுசாரிகள் வந்து இப்படி தான் அவங்க பெயர் சூட்டப்பட்டது. அப்போது உங்களுக்கு ரைட் விங்கில் வந்து சொன்ன மாதிரி ரைட் விங்கில் கான்சர்வேட்டிவ் பீப்புள் இருக்கும்போது கிங்லி ரூலர்ஷிப்பை ஏற்றுக்குவாங்க, அவங்க டெமோக்ரஸி ஏற்றுக்குவாங்க. ஆனால் டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம் லெனின் சொல்ல பிலீவ் பண்ண மாதிரி கிடையாது. ஏன்னா லெனின் பிலீவ் பண்ணது வந்து டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம், அது டெமோக்ரஸியும் கிடையாது. அப்போது அதிகார குவியல் பியூரோக்ரஸி ஏற்படும் பொழுது அங்கே டொட்டாலிட்டேரியனிசம் உருவாகுது. அங்கே வந்து டைரனிக்கல் ரூல் ஆகிடும். என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அதில் கொடுங்கோல் ஆட்சி மாதிரி, டிக்டேட்டர்ஷிப் மாதிரி போயிடுது. அப்படி தான் வந்து சோவியத் யூனியன்லாம் போச்சு. அதில் 20 மில்லியன் பீப்புள் போல், அரௌண்ட் 20 மில்லியன் பீப்புள் வேறு உட்பட கொல்லப்பட்டார்கள். அப்போ குலாக்லாம் தெரியும், குலாக்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். குலாகில் போய் எப்படி அவங்க மக்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க அப்படின்னு குலாக்ன்ற இதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
குலாக் கான்செப்ட்லாம் என்ன அப்படின்னு, சோவியத் யூனியன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு. அப்போது லெஃப்டிஸ்ட் இடதுசாரிகள் அப்படிங்கும்போது போராடுகிற மக்கள் மாதிரி அவங்க இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணாலும், பட் வந்து அது வெறுமனே ஐடென்டிட்டி பாலிடிக்ஸாக கொண்டு போய் அது முதலாளி தொழிலாளின்னு போகிறதுனால இது என்ன ஆயிடுதுன்னா, அந்த போராட்டத்தினுடைய காம்ப்ளெக்சிட்டி தெரியாமல் போய் அது வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே மாட்டிக்குது. அப்புறம் அது வயலன்ஸ்ல போய் முடிஞ்சிடும். அப்படி கிடையாது. ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமில் தான் நம்ம வாழ்கிறோம். ஹியூமன் கைண்ட் எப்படி இருக்குது, சைக்கலாஜிக்கலா, மாரலா, ஃபிசிக்கலா, எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்பிரிச்சுவலா, இமோஷ்னலா, வொல்யூஷனலா, எல்லா இத்தனை வகையாக வந்து மனிதர்கள் வந்து வாழ்கிறோம். ஹியூமனிட்டி வெறுமனே ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ், பணக்காரங்க ஏழைங்க அல்லது முதலாளி தொழிலாளி, இது மாத்திரமே கான்செப்ட் கிடையாது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழல. காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம், சைக்காலஜி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபிசிக்காலிட்டி, இமோஷ்னலிட்டி, எல்லாமே, இமோஷ்னல் பிஹேவியர், இமோஷ்னல் இம்பேக்டு, மொராலிட்டி, மாரல் லா, அப்ஜெக்டிவ் லா, அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதாவது இன்ட்ரிகேட்டான பீயிங்ஸ் வந்து இன்ட்ரிகேட்டான வேர்ல்ட் சிஸ்டம் நம்ம இருக்கோம். அப்போ கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் வச்சுருக்காரு, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு காரணம் வச்சுருக்காரு. தேர் இஸ் எவ்ரி ரீசன் பிஹைண்ட் எவ்ரி திங். அப்போது அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஈவிலா, இல்லை வந்து ஈவிலால் உருவாக்கப்பட்ட ஈவிலா, அல்லது கடவுள் வந்து பனிஷ் பண்ணாரா, அல்லது கடவுள் வந்து விடுவிக்க நினச்சி மனுஷங்க அதை தடுத்துக்கிட்டு இருக்காங்களா, அல்லது கடவுள் வந்து சொன்ன கட்டளைகளை மீறி மக்கள் வந்து தப்பு செய்கிறதுனால ஏற்படுகிற கான்சிக்வன்சஸா, கடவுளுக்கு கீழ்ப்படுகிறதுனால ஏற்படுகின்ற செழிப்பா, இத்தனை விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதனால் அதுதான் வந்து சிறந்த ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங். ஸ்பெகுலேட்டிவ் தியரியை மாத்திரம், ஸ்பெகுலேட்டிவ் திங்கிங்கை மாத்திரம் இருந்துடக்கூடாது. ஸ்பெகுலேஷன் தேவை தான், பட் அனலிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து நம்ம ரைட் விங், லெஃப்ட் விங் அப்படின்னு பார்க்குறத விட சென்ட்ரல் விங் என்ன, சென்ட்ரல் விங் வந்து டிவைன் விங், அதாவது கடவுள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது தான் ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு பேலன்ஸு, எது சரி எது தப்புங்கிற அப்ஜெக்டிவ் மாரல் லா, இதெல்லாமே வந்து அந்த கான்செப்டில் தான் வந்து தியலாஜிக்கல் கான்செப்டில் தான் எல்லா சரியான ஃபிலாசபியும் அடங்கியிருக்கு. எல்லா சரியான ஃபிலாசபியில் மட்டும்தான் அந்த ரைட் பிஹேவியர் வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்படிங்கிறப்போ நம்ம ரைட்டா லெஃப்டா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்குறத விட அப்பா டவுனா, அதாவது அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பார்க்குறத விட சென்ட்ரல் திங் என்ன, சென்ட்ரல் வாழ்க்கைக்கான சென்ட்ரல் லைஃப் ஃபோக்கஸ் என்ன, சென்ட்ரல் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா கிரைஸ்ட். அப்போ கடவுளுங்கும் போது தான் சிலுவையினுடைய நோக்கம் என்ன, சிலுவையினுடைய அர்த்தம் என்ன, மீனிங் என்ன, அதனுடைய கான்சுமேஷன் என்ன, அதனுடைய ரட்சிப்பினுடைய உச்சம் என்ன, அதனுடைய மன நிம்மதி என்ன, சமாதானம் என்ன, இதெல்லாம் நமக்கு வந்து அந்த கண்ணோட்டம் தெரியும். அப்போது நம்ம உயர்வான ஒரு பார்வை உள்ளவர்களாக இருந்தாலும் தூரமான பார்வை இருக்கும். சிட்னி ஷெல்டன் நாவலிஸ்ட் சொன்ன மாதிரி, த ஹையர் யூ கோ த லாங்கர் யூ சி. நம்மளுடைய பார்வைகள் உயரமாக இருக்கணும், நம்மளுடைய சிந்தனைகள் உயரம். அதாவது அது என்ன அர்த்தம், நம்மளுடைய சிந்தனைகள் உயர்வாக இருந்தால் தான் நம்முடைய பார்வைகளும் தூரமாக இருக்கும், ஃபாஸ்ட் சைட்டடாக இருக்கும். அப்போ வந்து ஆழமான யோசனைகள், விரிவான யோசனைகள், நீளமான யோசனைகள், உயர்ந்த சிந்தனைகள் அப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ட்ரூத்தை வச்சு இன்க்ளூசிவிசம், அதாவது இன்க்ளூசிவ் ஃபேக்ட்ஸை, இன்க்ளூசிவ் ரிசர்ச்சை, இன்க்ளூசிவ் ஃபிலாசபியை எப்படி எக்ஸ்க்ளூசிவ் ட்ரூத்னால நம்ம வந்து என்கம்பாஸ் பண்ணி வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும், பலப்படும்.